ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சில்வரில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு பணம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சேவிங்ஸும் ரொம்ப முக்கியம். பணம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நமக்கு பணம் இல்லாத காலத்தில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். 10 ரூபா சம்பாரிச்சாலும் அதில் 9 ரூபா செலவுக்கு போக அட்லீஸ்ட் ₹1 சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எனக்கு. அதை காட்டிலும் அந்த சேவிங்ஸ் எனக்கு தங்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிக விருப்பம். ஏன்னா எனக்கு காசே இல்லை அப்படின்னாலும் போய் நான் அடகு வச்சு ஒரு தங்கத்தை அடகு வச்சு எனக்கான தேவைகள் பூர்த்தி பண்ணிக்க முடியும். நான் போய் வெளியில் யாருக்கும் வட்டி கட்ட வேண்டியதில்லை. உண்மையாகவே அந்த நகைக்கும் நம்ம வட்டி தான் கட்டுறோம். பட் அது நம்மளோட பொருள். நம்ம எப்போ வேணாலும் அதை திருப்பிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். பட் வெளியில் வட்டிக்கு வாங்கினா அப்படி ஒரு நிலைமை நமக்கு கிடையாது. கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்போம். இன்னொன்று நம்மள்ட்டே பொருள் இருக்கும்போது எதுக்கு நம்மள்ட்ட போய் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வட்டிக்கு வாங்கணும்? அதனால என்னோட பொருளை வச்சு என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கு நான் மெயினாக தங்கத்தில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால என்னால் ஒரு வருஷத்துக்கு முடிஞ்ச அளவு எத்தனை பவுன் அட்லீஸ்ட் எத்தனை கிராம் வாங்க முடியுமோ அது மாதிரி வாங்கி சேர்க்கணுங்கிறது என்னோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வெளியில் பெருசாக சேவிங்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேன். வெளியில் நிறையா காசுமே போட மாட்டேன். அதுக்கு என்ன ரீசன்னா அப்போல்லாம் வெள்ளி ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கூடலாம் விற்காது. அப்போ வெள்ளிக்கான மதிப்புமே கம்மி. அதை கொண்டு நம்ம அடகு வச்சாலும் பெருசாக அதுக்கெல்லாம் பணம் கிடைக்காது. நம்ம கொண்டு போடும்போதும் பெருசாக அந்தளவுக்கு அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அதிகமாக எனக்கு தங்கத்தில் சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சே தவிர வெள்ளியில் பெருசாக சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக வெள்ளிக்கு மதிப்பு கூட அதனால நம்ம சில்வரையும் சேவ் பண்ணி வைக்கணும், சில்வர்லேயும் காசு போடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இப்போ தான் இந்த ஒரு வருஷமாக தான் வந்திருக்கு. பாப்பாவோட கொலுசு ரொம்பவே கருத்து சுத்தமாக சலங்கை எல்லாமே விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி நான் மாட்டுக்கு போட்டிருந்த கொலுசுமே அங்கங்கே விட்டு கம்பியெல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு கிடச்சிச்சின்னா போய் இந்த 2 கொலுசையும் போட்டுட்டு பாப்பாவுக்கு நல்ல சலங்கை வச்சா கொஞ்சம் 1 இன்ச்சு பெருசாகவே வாங்கி அதை நம்ம ஃபங்க்ஷன் யூஸ்க்கு வச்சுக்கணும். அப்புறம் சின்னதாக ஒரு மாற்றுக்கு 3 முத்து வச்சு மாற்றுக்கு ஒரு கொலுசு வாங்கி அவளுக்கு ரெகுலராக அதை ஸ்கூலுக்கு போட்டுருணும். ஏன்னா சாக்ஸ் போடும்போது அந்த பெரிய கொலுசு அவளுக்கு கண்டிப்பாக குத்துது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது சின்ன கொலுசுனா அந்த அளவுக்கு குத்தாது, கால் வலிக்காது. அது மாதிரி வாங்கினா அதே மாதிரி எனக்கு இருக்கிற கொலுசை போட்டுட்டு மாட்டுக்கு ஒன்று வாங்கணும்னு வச்சு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக என்னோடய வண்டியை போய் நான் சேல் பண்ணும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கிடச்சிச்சு. அந்த அமௌண்ட்டை நான் அமௌண்ட்டாகவே வச்சுருந்தா கண்டிப்பாக செலவு பண்ணிடுவேன். அப்படிங்கிற காரணத்தினால நான் என்ன பண்ணேன்னா ஓகே நம்மளுக்கு வெள்ளியும் ரேட் ஏறிட்டே இருக்குது. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா ஒரு 10 ரூபா எனக்கு அமௌண்ட் கிடைச்சாலும் அதில் போய் 1 கிராம் நகை எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதாவது அந்த 1 கிராம் நகை எடுத்து அதை அடகு வச்சு எனக்கு தேவையான சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு எனக்கு கையில் அமௌண்ட் கிடைக்கும் போது அந்த நகையை நான் திருப்பிக்குவேன். அப்படி தான் நான் இத்தனை நாளாகவே பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த தடவை வெள்ளியில் ஓகே நம்ம இந்த பொருள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப இருக்க வெள்ளி ரேட்டுமே ஏறுது. அப்படிங்கிறதுனால இந்த 2 கொலுசையுமே நான் போட்டுட்டு 3 கொலுசாக எடுத்துட்டேன். இதுக்கு மொத்தமாக எனக்கு எவ்வளோ செலவானுச்சு, எவ்வளோ லாபம், நான் எங்கே போய் எடுத்தேன் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக 3 கொலுசு எடுத்தேன். அதில் அந்த ஜால்ரா கொலுசு 103 கிராம் கரெக்டாக. அது மாதிரி அதிலே நான் மாற்றுக்கு எடுத்த என்னோட கொலுசு 70 கிராமும் அதோட 500 மில்லிகிராமும். அந்த சின்ன கொலுசு 49 கிராம் 500 மில்லிகிராம். அதாவது 50 கிராமுக்கு 500 மில்லிகிராம் கம்மி. இது 3மே சேர்த்து எவ்வளோ எனக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 223 கிராம் இருந்துச்சு. இதோட மதிப்பு என்னோட ஓல்டு கொலுசு 2மே சேர்த்து 14,500 போணுச்சு. என்னோட புது கொலுசு இந்த 223 கிராமுக்கு உள்ள கொலுசோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30,100 அன்னைக்கு வெள்ளியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வெள்ளியோட ரேட் 120 எனக்கு மொத்தமாக 30,100 வந்துச்சா. அதில் 14,500 எனக்கு கடிச்சது போக பாக்கி 15,600 மொத்தம் அமௌண்ட். இதுலேயுமே எனக்கு அவங்க 600 கழிச்சிட்டு பாக்கி 15,000 கேட்டாங்க. அதில் நான் பார்க்கிங் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதில் 2,000 குறைச்சி லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணது 13,000.
நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கடைகளுக்குலாம் போனால் இவ்வளோ அமௌண்ட்லாம் வந்து கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான். என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச நம்பகமான சின்ன சின்ன கடைகள் வந்து நம்ம ஊரில் கண்டிப்பாக இருக்கும். அங்கே நீங்கள் தங்கம் வாங்கி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு அது வந்து பியூர் தங்கமான்னு நீங்கள் அடகு வைக்கும்போது கூட செக் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில். அந்த மாதிரி கடைகளில் போய் நம்ம எடுக்கும்போது ஓரளவு நமக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். அதோட ஜிஎஸ்டி இல்லாமல் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து நம்பகமான கடையாக இருக்கணும். உங்களுக்கு பரிச்சயமான கடையாக இருக்கும். பரிச்சயமான நபர்களாக இருக்கணும். ஏமாத்தாதவங்களா இருக்கணும். பியூர் தங்கமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி கடைகளை வந்து நாடி போய் நம்ம வந்து தங்கம் வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பெரிய கடைகளில் வந்து வாங்கிக்கிறது நல்லது. பட் பெரிய கடைகளில் இவ்வளோ ரேட் குறைஞ்சு நம்ம வாங்க முடியாது. பட் அங்கே கேட்குற நம்ம எல்லா டிசைனுமே இருக்கும், பியூரிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ரேட் வந்து அங்கே குறைக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸஸாக அவங்க போடுற லைட்டுக்கு, ஏசிக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பணம் கொடுத்துட்டு வரணும். பட் இந்த மாதிரி சின்ன கடைகள் வந்து அது வந்து கிடையாது. அவங்க வந்து ஓரளவு லாபம் வச்சு தான் நமக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தாராளமாக நம்பி வாங்கலாம். ஏன்னா நான் நிறைய நகைகள் வந்து வாங்கியிருக்கேன் சின்ன சின்ன கடைகளில். பியூரிட்டியாக தான் இருக்கும். ஆனால் நம்பகமான கடையாக இருக்கணும் அது உங்களுக்கு. நான் 13,000 கொடுத்தேன். அதில் வந்து பேலன்ஸ் எனக்கு வந்து அவங்க ரூ. 500 கொடுத்துட்டாங்க. மொத்தமாக வந்து 12,500 வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து அடிக்கடி எங்கே வாங்குவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிராமி ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு எலைமன் கோயிலில் தஞ்சாவூரில் இருக்கும். அங்கே தான் வந்து வாங்குவேன். இந்த மாதிரி வெள்ளி நகைகள் அப்படிலாம் நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வாங்கும்பொழுது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா கூடவே வந்து லாபம் கிடைக்கும். ஆனால் பெரிய கடைகளில் வந்து இந்த மாதிரி லாபம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை விட இந்த கடை ரொம்ப ராசியான கடையுமே கூட. நான் போய் சின்னதாக ஒரே ஒரு சைடு காத்தோடு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கடைக்கு நான் வந்து ரெகுலர் கஸ்டமர். அதனால் எப்போ போனாலும் என்ன கேட்குறேன்னா அதை வாங்கிக்கிட்டு 1000 ரூபா குறைஞ்சா கூட நீங்கள் போகுமா அப்புறம் வந்து தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெகுலர் கஸ்டமராக ஆகிட்டேன். தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நம்பகமான கடை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ராசியான கடையுமே கூட. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குற யாராவது இருந்தால் நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். கீப் வாட்சிங்.